ப்ளீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி முரமாமாவோட பார்ட் 2 வந்து விட்டேன். எங்கேருந்து முடிச்சோமோ அங்கேருந்தே தொடங்கி விடலாம். ஸோ இப்போ வயன், ஜாரா, ஜிமின் 3 பேரும் தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்க மாந்தோப்புக்குள்ள ஹைட் அண்ட் சீக் ஆடிட்டு இருக்காங்க. இத எதிர்ல நின்னு பார்க்குற 2 பேருக்கும் தான் எரிமலைய விட ஓவரா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரும் வராண்டால உட்காந்து இதெல்லாம் பார்க்க 2 பேருக்குள்ளேயும் ஐயய்யோ! என்னடா நடக்குதுங்கன்ற மாரி உட்காந்துட்டுருக்காங்க. இப்போ அ தயங் தான் ஜங்குக் கிட்ட போயிட்டு, "டேய் ஆ என்ன நீ நிஜமாவே ஸாராக்கு அண்ணன் தானா? டேய் என்ன அப்புறம் உன் தங்கச்சி தானா அவ? வயசு பொண்ணு. இந்த மாதிரி பசங்க கூட சுத்திட்டு இருக்காளே! என்ன ஏதுன்னு கேட்க மாட்ட?" "ஓ! நான் என் தங்கச்சிய கேட்கலையா? சரிடா, அதே நான் உன்கிட்ட திருப்பி கேட்குறேன். வயன் உன்னோட தங்கச்சி தானே? அப்ப நீ போய் கேட்க வேண்டியது தானே? நீ மட்டும் உன் தங்கச்சிய எப்படி வளர்த்து வச்சிருக்கியாம்?" "ம். டேய் வேணாம். ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். நீ வேற கடுப்பேத்தாத போயிரு. இப்ப நானா உன்கிட்ட வந்து பேசினேன்? நான் செவனேன்னு தானே உட்காந்துருக்கேன். நீயே வந்துட்டு உன் தங்கச்சிய அப்படி வளர்க்கலையா? இப்படி வளர்க்கலையான்னு கேட்டுட்ருக்க." வந்துட்டான் பெருசா. இவன் தங்கச்சி மட்டும் அப்படியே நல்லவ பாரு எப்படி ஒட்டி உரசிட்ருக்கா. அத கேட்க துப்பு இல்ல. வந்துட்டான் என் தங்கச்சிய சொல்றதுக்கு. ம். அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. டேய் அது இருக்கட்டும். இப்ப நீ எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்க? அ இது ஒண்ணும் இல்ல. கிளினிக்ல ஒரு சின்ன பிரச்சனை. ம். கிளினிக்ல பிரச்சனை. ஆ இருக்கட்டும். சார் ஏன் மூஞ்ச தூக்கி வச்சுட்ருக்கீங்க? ஆ எனக்கு வயல்வெளியில பிரச்சனை. மோட்டார்ல தண்ணி வரல. ஆ பிளம்பர கூப்பிட்டு சரி பண்ண சொல்ல வேண்டியதான்டா. டேய் வேணாம். அ என்ன இவனுங்க சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. யோவ்! ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்தத பேச வேண்டியதானேயா? என்னய்யா தேவையில்லாமலாம் பேசுறீங்க? இப்படியே போனா ஆடியன்ஸ் என்ன காரி துப்பிருவாங்க போல இருக்கு. மூடிட்டு உங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட பண்ணுங்கடா. போங்கடா டேய். இவ ஒருத்தி நடுவுல வந்துருவா. ம். ஆமா மச்சான். இருக்கிற கடுப்புல இது வேற. டேய்! உங்களுக்காக நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். என்னையே கழுவி ஊத்துறீங்களா? இப்படியே போச்சு. கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் சன்னியாசி தான். மரியாதையா உங்க ஆளுங்கள பிக்கப் பண்ற வேலைய பாரு போ. ம். இவ எப்படி கண்டுபிடிச்சா? யோவ்! ஊருக்கே தெரியுது. மூட்டு போய் பாரு. ம். என்ன சொல்றா? நாம குள்ள கத்திரிக்காய் பின்னாடி சுத்துறோம். இவன்லாம் லவ் பண்ணுவானா? ம். என் மச்சான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டானே! என்னடா குறுகுறுன்னு பார்க்குற? அ மச்சான் நான் ஒரு விஷயம் கேட்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. ஒரு அண்ணனா இருந்துட்டு இதெல்லாம் கேட்கலாமான்னு கூட தெரியல. ஆனா கேட்டு தான் ஆகணும். எண்ணி அளவு சொல்லி தொல. உனக்கு ஒயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு தானே? அது யாரு? உன் தங்கச்சி மேலயா? ச்சே! என் டேஸ்ட் இவ்வளோ கேவலமாவாடா இருக்கும்? பொண்ணாடா அது? பிசாசு. ம். அவ மேலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓ! இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் ஜிமினா கிட்ட அன்னைக்கு நின்னு பேசிட்டு இருந்தியா? இருடா. எண்ணெய மடக்குறானே! இரு. இதோ வர்றேன். ஆ நீ மட்டும் அண்ணா? நீயும் தான் அவன போய் மிரட்டுன. அது வந்து ம். அப்போ உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? டேய்! இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல. அது பிரச்சனையே இல்ல. இந்த கோழி குஞ்சு வேற 2 பேர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான். எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இப்படியே போனா, அதுக்கப்புறம் அவ்வளோதான். தா இவ சொன்ன மாதிரி 2 பேரும் சன்னியாசியாவே போ வேண்டியதான். நாம எதுக்குடா சன்னியாசியா போனோம்? இவங்க 2 பேர் இருக்கும்போது. அது சரி. ஆனா அப்பத்தான் இன்னொரு பக்கம் உனக்கும் எனக்கும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆ பொண்ணு தானே பார்க்குது. நிச்சயமா பண்ணிருச்சு. இப்போ என்னடா சொல்ல வர? ஆ முதல்ல நம்ம ஆளுங்க கிட்ட நம்ம லவ்வ சொல்லணும். இல்லன்னு வையேன், இந்த கோழி குஞ்சு பிக்கப் பண்ணுறானோ இல்லையோ,
வேற எவனாவது பிக்கப் பண்ணிட்டு போகிறான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ம். டேய், நீ என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்கிற? ம். டாக்டர் சார், நீங்கள் நம்பலைனாலும் அதான் நிஜம். இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா, நீ உன் ஆளை போய் பாரு, நான் என் ஆளை போய் பார்க்குறேன். மச்சான், சக்ஸஸ். எப்படியாவது ஓகே பண்ணுறோம். ஓகே பண்ணுறதுலாம் கஷ்டம் இல்லை மாப்பிள்ள. அவங்க டக்குன்னு வந்து விழுந்துருவாளுங்க பாரு. எப்படிடா சொல்கிற? ஒரு காலத்தில் என்னதான் இருந்தாலும் மாமா மாமான்னு நம்ம பின்னாடி சுற்றினவாளுங்க தானே. இப்போ நம்ம போய் சொன்னோன்னு வச்சுக்கோயேன், டப்புன்னு விழுந்துருவாங்க. ஆனால் மச்சான், எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஏன்டா? அவங்க சுற்றி சுற்றி வரும்போது நம்ம தான் கண்டுக்கவே இல்லை. அதனால தான் இப்போ 2-3 நாள் நம்மக்கிட்ட பேச மாட்டாளுங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்கக்கிட்ட இப்போவே லவ் சொல்லக்கூடாது. டேய், என்ன சொல்கிற? முதல்ல 2 பேர்கிட்டையும் சிமின் கிட்ட பேசக்கூடாதுன்னு சிம்பாலிக்காக சொல்லணும். நம்ம சொன்னோன்னே கேட்டுருவாளுங்களாக்கும்? வாய்ப்பே இல்லை, கேட்கவே மாட்டாளுங்க. அதுக்கப்புறம் அப்படியே அப்பத்தா கிட்ட போய் எங்களுக்கு பொண்ணு பார்க்குறதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக நம்ம ஆளுங்களே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோன்னு ஒரு பிட்டை போட்டுட்டு கடைசியில் உண்மையை உடைச்சிருவோம். அவங்களே வந்துடுவாங்க. ஐ, இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே மச்சா, உனக்கு மூளை இருக்குது. டே மூடிட்டு போய் வேலையை பாடுற, போ 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 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் ஜாராவையும் ஒயனையும் தேடி போகிறாங்க. அண்ணியாரே, இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு அது சக்ஸஸ் ஆகுமா? ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, என்னாச்சு? அவங்க கொஞ்சம் பாரு. யாரு? உங்கள் அண்ணன் கரடி பை தான் இந்த பக்கம் எனக்கு வரான். அதானே, இவனுங்க என்ன பண்ண போகிறாங்க? உங்கள் அண்ணக்கிட்ட நீயே கேளு, நான் பேச மாட்டேப்பா. ஸ்கிரிப்டை தாண்டி ரொம்ப நடிக்கிறோமோ? பரவாயில்ல, நம்மளை அதே விட்டானுங்கள்ல, வேணும். ஐயோ, இப்போ என்ன? எங்கள் அண்ணன் என்ன 2 பக்கமும் 2 பேரும் வராங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஓட வேண்டியதான், வேறு வழி இல்லை. நீ அந்த பக்கமாக போ, நான் இந்த பக்கமாக போகிறேன். 2 பேரும் சேர்ந்து போகலாமே. சேர்ந்து போகலான்னா பார்த்துட்டானுங்கன்னா, அதனால நீ லெஃப்ட்டு போ, நான் ரைட்டு போகிறேன் அப்படியே சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக இவங்க ஓடி ஒழிஞ்சிட்ருக்காங்க. எங்கே போயிட்டானுங்க இவளுங்க? எல்லா இடத்துலையும் தேடிட்டோம். மச்சான், என்னடா அங்கே பாரு. என்னடா ஒன்றுமே தெரியல. அவட நாசமாக போகிறவனே, நீ எல்லாம் டாக்டருக்கு பிடிச்சி என்னத்தை கிழிச்சேன்னு தெரில. அது பாரேன், யாரா அது மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறது? என் பாசமலர் தான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒழிஞ்சிக்க கூட தெரில, கேவலமாக பண்ணுறாளே. சரி, போய் பிக்கப் பண்ணுப்போ. ஆமாம், உன் ஆள் உன் தங்கச்சியா? அவளை நான் அப்போவே பார்த்துட்டேன். இருந்தாலும் பார்க்காத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். அவளும் நம்பிட்டா போல இருக்கு. டே என்ன காய்ச்சலுக்கா போகிற? ஸ்லோவாக போ. அதுவும் அங்கே போகிற மாதிரி போயிட்டு யூட்டர்ன் பண்ணு. மறுபடியும் நீ இங்கே வரலன்னு நினைக்கும்போது போய் சர்ப்ரைஸ் பண்ணு. ஓகே மச்சான், இதோ போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், இங்கே வா. என்ன மாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு? சே, அவனே அதுக்குங்க வர போகிறான். அதை பிடிக்கலன்ட்டானே பெரிய இவன் அப்படின்ற மாதிரி மூஞ்சி திருப்பி நிற்குது. அடியே, கண்ணுக்கு திறந்து பாருமா. நான் கனவுல முழுக்கிட்டியா? நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுற? பார்த்தா தெரில, கண்ணாமூச்சி விளையாடிட்டுருக்கோம். கண்ணாமூச்சி விளையாடுற வயசாது. ஏன் நாங்களாம் விளையாடக்கூடாதோ? நாங்கள் விளையாடுவோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு?
இதை பாரு, இனிமேல் இந்த பசங்க கூட சுற்றுறது, தொட்டு தொட்டு பேசுறது இதெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளோதான். அது ஏன் இஷ்டம். நான் எப்படி வேணா இருப்பேன். உங்களுக்கு என்ன? அவன் என் ஃப்ரெண்டு. புரியுதா? ஆ அதுவும் நீங்கள் சொல்லி கேட்கறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் நடுவில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லைல்ல. அதான் பொண்ணு பார்க்க போகிறீங்களே, அப்புறம் என்ன? நான் யார் கூட சுற்றினா உங்களுக்கு ஏன் வருது? என்னோட லைஃப் நான் பார்த்துக்கிறேன். ம் ம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிட்டு ஒயின் போயிடுச்சு. சக்குக்கிங்க சிரிச்சிட்டு, ஆஹா இருடி, உனக்கு எப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பேக் டெரப் பண்ணிட்டு அவனும் ஒரு பக்கம் போக, இங்கே நம்ம டாக்டர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போமா? சிவானா, என்ன வேணும்? ஒரு கப் காஃபி வேணும். ஏன், உனக்கு கை இல்லையா? போய் குடிப்போ. ஏய், என்ன ஒரு மட்டு மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்க? உனக்கு எதுக்குடா மரியாதை? உனக்கு எதுக்கு மரியாதை? அதை பிடிக்கலன்னு சொல்லிட்டல, போ போய். அப்புறம் உனக்கு காஃபி டீ போடுறதுக்கு நான் இன்னும் பொண்டாட்டியா? இல்லைல்ல, விட்டு போ. அந்த கிழவி எவனையாவது பார்த்து சொல்லுவா, அவளுக்கு தாலி கட்டு, அவள் போய் உனக்கு காஃபி என்ன டிஃபன்லாம் செஞ்சு ஊட்டியே விடுவா. வந்துட்டான் பெருசா. ஏய், இன்னும் முன்னாடிலாம் மாமான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ என்ன வார்த்தை தடிக்குது? வார்த்தை தடிக்கிறதா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உனக்கு இன்னைக்கு உடம்பே தடிச்சிடும். போயிரு. ஏய், நான் அன்றைக்கே சொன்னல, இந்த ஜிமின் பையன் கூடலாம் சேராத, அவன் கூட சுற்றாதன்னு. ஓ, நான் யார்கிட்ட சுற்றினா உனக்கு என்ன வந்துச்சு? நீ யார் எனக்கு? நீ எதுக்கு இப்போ பொசிட்டிவ் ஆகுற? பொசிட்டிவா? எனக்கெல்லாம் எதுவும் ஆகலையே. ஆகலைல்ல, அப்புறம் நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? வந்துட்டார். சே, நிம்மதியாக ஒரு கேம் கூட ஆட முடியல. டே ஜிமினா, போதும் வாடா, நம்ம போய் டிவி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் போயிட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. நான் மச்சான் என்ன சொன்னான்? அவளா மூஞ்ச திருப்பிட்டு போயிட்டா. அங்கே உனக்காவது மூஞ்ச திருப்பிட்டு போனா. ஒரு காலத்தில் மாமா மாமான்னு பாசமாக கூப்பிட்டவ இப்போ என்னடான்னா டா போட்டு கூப்பிட்றா. ஆக்சுவலி என் தங்கச்சிக்கு கோவம் வந்துட்டா, அவள் அப்படி தான். அப்புறம் மாப்பிள்ள ஒரு என்னடா மச்சான்ற மாப்பிள்ளன்ற, உனக்கு நான் யாருடா? டேய், இப்போ யாருக்கு என்ன முறைன்னு பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறத மட்டும் கேளு. பார், என் தங்கச்சிக்கு நான் இது வரைக்கும் அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, என் தங்கச்சி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட என்னால் தாங்க முடியாது. பார், நீ என்னமோ பண்ண, ஆனால் என் தங்கச்சியை மட்டும் அழ வச்சேன்னு தெரிஞ்சது, அவ்வளோதான். யோ, என்னடா நீயும் யோன்ற? அப்புறம் நீ உன் தங்கச்சிக்காக யோசிக்கும்போது நாங்கள் எங்கள் தங்கச்சிக்கு யோசிக்க மாட்டோமா? பார், என்ன மாமா மச்சனாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன். என் தங்கச்சியை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன். அது ஏற்கனவே குழந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஏண்டா இந்நேரம் கல்யாணம் இருந்தால் அது 4-5 புள்ள புத்து போட்டிருப்பா, அவளை போய் குழந்தைன்ற? உனக்கு எப்படி உன் தங்கச்சி குழந்தையோ அதே மாதிரி எனக்கு என் தங்கச்சி குழந்தை தாண்டா. கூமுட்டை, போய் பிக்கப் பண்ணுற வழியை பாரு. சார், என்ன சொல்கிறது இருக்கட்டும், இந்த ஸ்டோரியோட ஹீரோவை நீங்கள் தான். நீங்கள் முதல்ல போங்க, நாங்கள் செகண்ட் லீடு, எப்படினாலும் நாங்கள் சேர்ந்துருவோம். என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் 2 பக்கமாக பேசிட்டு போகிறாங்க. இப்போது ஈவினிங் ஆகிடுச்சு. எல்லோரும் உட்காந்து ஒன்றா டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போது பாட்டி தான், ஏண்டா பேராண்டி, நாளைக்கு எங்கேயோ கிளம்பி போயிடாதீங்க, நாளைக்கு முக்கியமான இடத்துக்கு போகணும். என்னடா ஆன்னு கேட்குற? அதான் அன்றைக்கே சொன்னல பொண்ணு பார்க்க போகிறோன்னு. அன்றைக்கி தான் அபசகுணமாக போக முடியாமல் ஆயிடுச்சு. இன்னைக்கு அது கண்டிப்பாக போகிறோம். என்னடா, உங்களுக்காக நான் பேசிகிட்ருக்கேன், எதுவுமே சொல்லாமல் என்னடா ஒருத்தன் பார்த்துட்ருக்கீங்க? அப்போதா
உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? ம். கொஞ்சம் தனியா வாயேன். என்னங்கடா? என்னதான் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அப்படின்னு சொல்ல, இப்போ ஜங்குக்கும் தயங்கும் தான் ஒவ்வொரு பக்கமா தேடுறாங்க. எங்கேயாவது இருக்காளுங்களா? இல்ல மாப்ள காணோம். அப்போ சொல்லுவோம். அப்பத்தா அ நாங்க சொல்லப் போறத நல்லா கேட்டுக்கோ. இனிமே இந்த பொண்ணு பார்க்குறேன், மண்ணு பார்க்குறேன்ற பேர்ல எதையும் பண்ணிட்டு சுத்தாத. டேய்! என்னடா பேசிட்டு இருக்க? அப்பத்தா உங்க நல்லதுக்கு தானே சொல்லுது. இத பாருப்பா, அப்பத்தா நல்லதுக்கு சொல்லுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது என்னோட வாழ்க்கை. யார் கூட வாழணும்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். உங்க ஆசைக்காகலாம் யாரையும் எங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? புரியிற மாரி தான் சொல்லி தொலைங்களேன். அப்பத்தா நாங்க நேரா விஷயத்துக்கு வரோம். எங்களுக்கு நீ பொண்ணு பார்க்குற, மண்ணு பார்க்குறேன்னு எங்கேயும் அலையவும் வேண்டாம். எந்த புரோக்கரையும் கேட்கவும் வேணாம். எங்களுக்கு யாருன்னு நாங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணிட்டீங்களா? என்னடா சொல்றீங்க? அப்புறம் என்ன அப்பத்தா? வீட்லயே 2 வயசு பிள்ளைங்கள வச்சுட்டு, நீ ஊர் ஊரா பொண்ணு தேடிக்கிட்டு இருக்க. இத பாரு, நானும் தயங்கும் ஒரு முடிவு பண்ணிட்டோம். அவன் தங்கச்சிய நானும், என் தங்கச்சிய அவனும் கட்டிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். ஆ அடப்பாவிங்களா! இத அன்னைக்கே சொல்ல வேண்டியதான்டா. அ அப்பத்தா அது வந்து அ எங்களுக்கே இது வந்து லவ்வுன்னு அப்பதான் தெரிஞ்சது. அட நாசமா போடுவீங்களா! உங்க 4 பேருக்கும் சேர்த்து வைக்க தான்டா நான் இவ்ளோ போராடினேன். ஆனா, நீங்க எப்ப பாரு எலியும் பூனையும் சண்டை போட்டுருக்கிறத பார்த்து, ஒரு வேளை உங்க 4 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கலையோன்னு நினச்சு தான் நான் வேற பொண்ணு பார்க்கறதுக்காக அந்த புரோக்கர் பையனுக்கு கமிஷன்லாம் குடுத்து ஏற்பாடு பண்ணேன். ஹம். இத அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்லடா. ம். அப்பதா இன்னொரு முக்கியமான விஷயம். என்னடா? இது அவங்க 2 பேருக்கும் இன்னும் தெரியாது. சரி, அதுக்கென்ன இப்போ? அவங்கள பொறுத்தவரைக்கும், நாளைக்கு எங்களுக்கு பொண்ணு பார்க்க போறதா நெனச்சிட்டுருக்காங்க. ஆஹா! அதுக்கு என்ன அப்பத்தா? நான் என்ன கதையா சொல்றேன்? எங்க அப்பன பெத்து, இத்தன பேரன் பேத்திலாம் பார்த்தியே! உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? என்னடா சொல்ற? அப்பத்தா, நீ போட்ட பிளான் படி, நாளைக்கு எங்களுக்கு பொண்ணு பார்க்க போற பிளான் அப்படியே இருக்கட்டும். ஆனா, அதுல ஒரு சேஞ்ச். என்னது? அதாவது இப்ப நீ என்ன பண்றேன்னா, உங்க 2 பேரையும் கூப்ட்டு, எல்லார் முன்னாடியும் வச்சுட்டு, அதான் பேரன்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது, பேத்திங்களுக்கும் கையோட கல்யாணம் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ஒரு 2 வரன் பார்த்துட்டேன். நாளைக்கே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லி, அவங்க கிட்ட ஒரு குண்ட தூக்கி போடு. என்னடா? அப்பத்தா, நாம வேற எங்கேயும் பொண்ணு பார்க்க போல. அப்புறம் நம்ம பண்ண போற பிளானே என்னடா சொல்றீங்க? அதாவது இப்போதைக்கு எங்களுக்கு பொண்ணு பார்க்க போறோம்ன்னு சொல்லியிருப்போம்ல, அத அப்படியே உல்டாவா மாத்தி, அ வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்ல பசங்களுக்கு எப்படி முதல்ல கல்யாணம் பண்றதுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதனால பேரன்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி, பேத்திங்களுக்கு வரன பார்த்து முடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறமா பேராண்டிங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். அவனுங்களும் ஓகே சொல்லிட்டானுங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வரல. என்னன்னு தெரியல. அ வர வர தடங்கலாவே இருக்கு. அதனால மாப்பிள்ளை வீட்டுக்கு நாங்க போறோம்ன்னு சொல்லி, அவங்கள ஏற்பாடு பண்ணி, நம்ம அத்தை வீடு இருக்குல்ல, எங்கடா சொல்ற? ஐயோ! கிழவி உனக்கு இன்னுமா புரியல? அதான் நம்ம தூரத்து சொந்தம். நம்ம ஊர்லேருந்து 2 ஊர் தள்ளி இருக்காங்கல்ல. ஆமா. நம்ம குமாரோட வீடு. ஆ அவரோட வீட்டுக்கு இவங்கள கூட்டிட்டு வந்துரு. அங்க வச்சு சர்ப்ரைஸ் பண்ணிருவோம். ம். சரிடா, என்னமோ சொல்றீங்க. ஆ அப்பத்தா வராளுங்க. ஆரம்பி. ஆ இருங்கடா, கொஞ்சம் சோகமா மூஞ்ச வச்சுக்கிறேன். ம். என்ன அப்பத்தா? எல்லாரையும் ஒண்ணா கூப்பிட வச்சுட்டு, நீ என்ன இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்க? அதான் நீ சொன்ன மாதிரி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல. ஆ அது ஒண்ணும் இல்லடா பேராண்டி. அ
அதில் ஒரு சின்ன சிக்கல். ம். என்ன சிக்கல்? இல்லடா, பொண்ணு வீட்டுக்காரங்க திடீர்னு இப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்போ உனக்கு என்ன நிர்பந்தம் வந்துருச்சு? அது ஒன்றும் இல்லடா. அ உங்க வீட்லயே 2 பொண்ணுங்க இருக்கு. அ அப்படி இருக்கும்போது, உங்க பசங்களுக்கு ஏன் வெளியில பொண்ணு தேடி இவ்ளோ தூரம் தள்ளி கட்டி குடுக்குறீங்க? ஒரு வேளை பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாய்ங்க. ஆ அப்புறம் நான் தான் அப்படிலாம் இல்ல. சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்றது எப்படி? அதனால தான் வெளியில பார்க்குறோன்னு சொன்னேன். சரி, நல்லா தானே சொல்லியிருக்க. இதில என்ன பிரச்சனை? டேய், அ நானும் அத சொல்லி முடிச்சிடலான்னு நெனச்சா, அ திடீர்னு அ பொண்ணோட அப்பா வீட்ல வயசு பொண்ண வச்சுட்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணா, நாளைக்கு நல்லா இருக்காது. அதுவும் என்னதான் இருந்தாலும் மொற பசங்க. அதனால நாளைக்கு எங்க பொண்ணுங்க அங்க வாழ வந்ததுக்கப்புறம், இவங்க 2 பேரும் வீட்ல இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. அதனால பொண்ணுங்களுக்கு முதல்ல கல்யாணத்த பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆ அப்புறம்? அதான்டா. இது இவங்க வேற இப்படி சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. வர்ற சம்மந்தமும் நல்ல சம்மந்தமா இருக்கு. அதான் பேசாம என்ன அப்பத்தா? அ கல்யாணத்த நிப்பாட்ட போறியா? அடச்சீ! அப்படிலாம் இல்லடா. அதான் புரோக்கர் கிட்ட சொல்லியிருந்தேன். அவன் 2 வரன் இருக்குன்னு சொன்னான். அதான். முதல்ல போய் அந்த வரன பார்த்துட்டு வந்துருவோம். அது ஓகே ஆயிடுச்சுன்னா, 4 பேருக்கும் ஒரே நேரத்தில கல்யாணத்த முடிச்சுருவோம். என்னது? கல்யாணமா? கிழவி! உனக்கு ஏதாவது பண்ணிட்டே இருப்பியா? இப்ப யார் எங்களுக்கு மாப்பிள பார்க்க சொன்னது? அடியே! இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்க சின்ன பிள்ளைங்க, வாய மூடுங்க. அப்பா! என்னப்பா இந்த கிழவி பேசிட்டு இருக்கு? நீயும் பார்த்துட்டே இருக்க? பாட்டி ஆசைப்படுறாங்கல்ல. ஆமா, பாட்டி ஆசைப்படுதான். ஆசைப்பட்டா 2 தோசைய ஊத்தி குடுங்களேன். ஏன்டா எங்க வாழ்க்கையில விளையாடுறீங்க? அப்படின்ற மாரி தான் இவங்க 2 பேருக்கும். என்ன அண்ணி இது? போச்சு. அன்னைக்கே அவங்க வந்து பேசும்போது நம்ம பேசியிருக்கணும். ஒரு வேளை நம்ம ஓகே சொல்லலன்னு நம்மள கழட்டி விட ரெடி ஆயிட்டானுங்க பாத்தியா? இதுக்கு தான் இந்த பசங்களே நம்பக்கூடாது. ஆமா, ஆமா. அப்படித்தான். இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஐயோ! இந்த கிழவி வேற மாப்பிள பார்த்துருச்சாமே! இப்ப என்ன பண்றது? எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் பேசாம நாளைக்கு கிளம்பி வேண்டியதான். ஏய் அண்ணி! உன்ன கொன்றுவேன். என்னாலலாம் கரடிய தாண்டி வேற யாரையும் கட்டிக்க முடியாது சொல்ட்டேன். ஹே! இரு, அவசரப்படாத. ஆம், நாளைக்கு அந்த பையன பார்க்க தானே போறோம். அவன பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிருவோம். ஒரு வேளை அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான்னா, அ புரிஞ்சுக்கலன்னா, அதெல்லாம் புரிஞ்சுப்பான். அப்படி இல்லன்னா, எல்லார் முன்னாடியும் நம்ம ஆளுங்கள கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுத்துற வேண்டியதான். என்னதான் இருந்தாலும், தான் கட்டிக்க போற பொண்ணு இன்னொருத்தருக்கு முத்தம் குடுத்தா அந்த பையனுக்கு டென்ஷன் ஆயிரும். அப்புறம் அவனே ஏதாவது நெனச்சுட்டு கல்யாணம் நிப்பாட்டிருவான். இதுவும் கரெக்ட்டு தான். சரி, ஆ வா நம்ம உள்ள போலாம். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே 2 பேரும் கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. எந்த ரியாக்ஷனும் இல்ல. ஏய்! என்ன? கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல? ஆமா, சிரிக்கிறாங்க. ம். ஐயோ! இது 2 பேரும் ம்மா சும்மா இருக்கியா? ஏற்கனவே கோவமா இருக்கு. இவங்களுக்கு புடிக்காத கல்யாணத்த பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன்ல. ம். இப்போ இங்கேருந்து எஸ்கேப் கூட ஆக முடியாது. ஆ ஆமா அண்ணி. என்ன பண்றது? போச்சு. நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு லவ் பொட்டுக்கும் போல இருக்கு. ஆமா, ஏன் நீ காலையிலேருந்து பார்க்குறோம். அவ்ளோ பொசசிவ் ஆனவனுங்க. வேற ஒருத்தனுக்கு நம்மள கட்டி வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சும், எதுவுமே பேசாம எங்க போயிட்டானுங்க 2 பேரும்? 2 பேரையுமே காணோம். ஆமால்ல. காலையிலேருந்து அண்ணன காணோம். உன் அண்ணனும் வரலையா? ஆமா. என் அண்ணன் ஏதாவது ஃபங்க்ஷன்னா வீட்ல தான் இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்தா அண்ணன காணோம். ம். இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஹலோ? சொல்லுடா சிலக்குட்டி, என்ன விஷயம்? எங்கண்ணே இருக்க?
அது இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம்ல, அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு அப்பத்தா கடை வரைக்கும் போ சொல்லுச்சு. நீ ரெடி ஆயிடு, அண்ணா வந்துடுறேன். அண்ணன், எனக்கு இது பிடிக்கவே இல்லண்ணே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்பத்தா எது பண்ணாலும் நல்லதா பண்ணும். போ அண்ணே, நீயும் இப்போ பாரு அப்பா மாதிரியே மாறிட்டு இருக்க. நீ மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ண, இப்போ நீயும் இல்லையா? என்னாச்சு? ஆ அப்பத்தா ஏதோ சாமான் வாங்குறதுக்காக அண்ணனை கடைக்கு அனுப்பியிருக்கு. சரி இரு, என் அண்ணன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். டே அண்ணா, எங்கடா இருக்க? நான் எங்கடி இருப்பேன்? அது கிளினிக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், அதான் டவுன் வரைக்கும் வந்திருக்கேன். டவுன் வரைக்கும் வந்திருக்கியா? எப்போ வருவ? ஏய், வேலை எப்போ முடியுதோ அப்போ தான் வர முடியும். நீ வேற எதுக்கு கொஷின் கேட்டுட்ருக்க? என்னண்ணா, இங்கே நடக்கிறது எல்லாமே தெரியுதா இல்லையா உனக்கு? ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். நான் கரெக்ட் டைமுக்கு அங்கேயே வந்துடுறேன். இவன் வேற, சரி, இவனை தான் அண்ணனை வச்சுட்டு நான் போட்டுற பாடு இருக்கேன். முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் புலம்பிட்டே இருக்காங்க. இப்போ அப்பா தான், நேராச்சு நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே கிளம்பி ஆகணும். இப்போவே கிளம்புனாதான் கரெக்டாக போக முடியும். அப்படி போயிட்டாலும் இந்த 2 மண்டையை போட்டால் தான் நம்ம வாழ்க்கை உருப்படும் போல இருக்கு. எல்லாம் அந்த கிளம்பிய சொல்லணும். சரி விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி இஷ்டமே இல்லாமல் ஏதோ சித்தவன் கையில் வெத்தலை கொடுத்தவங்களாட்டும் அப்படியே பொம்மை மாதிரி, ஏதோ ஷோகேஸில் வைக்கிற பொம்மை மாதிரி தான் நடந்து போயிட்டுருக்காங்க. வாங்க வாங்க வாங்க, உள்ளே வாங்க உள்ளே வாங்க. தோணுதான் கேடு. ஏய், எல்லாரும் பார்க்குறாங்க, கொஞ்சமாக சிரிச்ச முகமாக இருங்களேன். அதெல்லாம் சிரிப்பு வந்தால் தான் சிரிக்க முடியும், தானாலாம் சிரிக்க முடியாது. ஐயோ, வைன், உனக்கு என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை தலைவலி. எனக்கு என்ன, இவங்க 2 பேருக்கும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்தில் தலைவலி வருதான். விடியா நீ, அது பிள்ளைங்க அப்படி தான், போக சரியாயிடும். என்னத்த சரியாகுதோ அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எவ்வளோ நேரம்? இருடி, எதுக்கு பறக்கிற? அமைதியாரு. நீ யார்? நீ அந்த டுபாக்கூர் மாப்பிள்ள, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்க. எனக்கே அந்த கோவம் தான் வருது. மவனே, அவன் மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும், வாயை ஒட்டச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போது 2 பசங்க தான். அக்கா அக்கா அக்காவா? யார் அது? என்னப்பா அது? மாப்பிள்ளை உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அண்ணி, குட் சான்ஸ். நாம் எதுக்கு வெயிட் பண்ணுமோ, அதுவே தானாக அமைஞ்சிருச்சு. வா இப்போவே போயிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிடலாம். என்னடா அங்கே குசு குசு? அது பாட்டி, அது அண்ணா வந்து இவங்க 2 பேர்கிட்டையும் பேசணுமா? அண்ணனுங்க 2 பேரும் மேலே இருக்காங்க, இவங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நம்ம காலத்துலலாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் பொண்ணோட முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா எப்படி மாறிட்டானுங்கன்னு? அது நம்ம காலம், இது சின்ன பிள்ளைங்க தானே. சரிடா, போய் பேசுங்க. ஆஹா, அப்பாடா, எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே 2 ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. மாடியில் இருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு வைன் தான். அது எக்ஸ்கியூஸ் மீ, அது வந்து நீங்கள் என்கிட்ட ஏதோ பேசணுமா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல.
நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நான் சின்ன வயசுலேருந்து என் அத்தை பையனை தான் லவ் பண்ணுறேன். அவர்கிட்ட நிறைய வாட்டி என் லவ்வை சொல்ல ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அவருக்கே புரியலன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேறு பொண்ணு பார்க்குறாங்க. ஆனால் என்னால் அவரை தாண்டி வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால நீங்கள் தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் பேசிகிட்டு இருக்க பின்னாடி இருக்கிறவருக்கு சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இங்கே அதே மாதிரி சாரா தான். எப்படி சொல்கிறது, நமக்கு இந்த கெஞ்சுறதெல்லாம் வராதே. ஹலோ. அது யோ இது பாரு, நீ என்ன பேசணுமோ அது அப்புறமா பேசிக்கோ. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நேராக கீழே போய் எனக்கு இந்த பொண்ணையே பிடிக்கல, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அதை மீறி பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், மூஞ்ச உடச்சிருவேன். நான் என் மாமனை தவிர வேறு எப்பனையும் கட்டிக்க மாட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணுற. அவனை நீ மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அப்போவே உனக்கு சங்கு ஊதிர வேண்டியதான். சொல்லிட்டேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக. இப்போது 2 பேரும் ஃபோன் எடுத்து அப்படியே டயல் பண்ணுறாங்க. என்னடி மாப்பிள்ளை என்ன பேசினாரு? என்ன பேசினாங்களா? அவங்க எதுவும் பேசல, நாங்கள் தான் பேசணும். சரி, பசங்களை பார்த்துட்டிங்களா? பிடிச்சிருக்கா? நாங்கள் அவங்க மூஞ்சே பார்க்கல, இதில் பிடிச்சிருக்கான்னு ஒரு கேள்வி வேறு. என்ன சம்மந்தி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை, பொண்ணுங்க பசங்களை பார்க்கலையாமே. அவ்வளோதானே, இதா இப்போவே பசங்களை வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. ஐயோ, எங்களுக்கு அவனுங்களை கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லை. இதில் அந்த முகர்கட்டையை நாங்கள் பார்க்க வேணா செய்யணுமா? ஐயோ அப்படின்ற மாதிரி 2 பேரோட தலையும் சீட்டை வச்ச மாதிரி சாஞ்சு உட்காண்ட்ருக்காங்க. அண்ணி, இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ஒரு வேளை இந்த வில்லேஜ் மாங்காங்க தலையில் நம்மளை கட்டி வச்சுருவாங்களோ? அதானே, இவ்வளோ நேரம் ஆகியும் உன் அண்ணனையும் காணும், என் அண்ணனையும் காணும். அப்போ நம்ம லைஃப் இவனுங்க கூட தானா? அதெல்லாம் நடக்க விட மாட்டேன். என்னானாலும் சரி, அவன் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும், மண்டையை உடைச்சிட்றேன். இரு, இந்த அண்ணன் வேறு இன்னொரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். தங்கச்சி மேலே அக்கறையே இல்லை. பேருக்கு தான் தங்கச்சி தங்கச்சின்னு சுத்த வேண்டியது. என் அண்ணனும் அப்படி தான் இருக்கான். சரி, வரட்டும். சொம்பாலே மண்டையை உடைக்கிறேன்னா ஐயோ பாரு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வந்தாச்சு, கொஞ்சம் நிமிர்ந்து மாப்பிள்ளையை பாருங்கள் அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் அப்படியே விருப்பமே இல்லாமல் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, என்னது இது, கண்ணு கெட்டு போச்சா? மஞ்சக்காமலக்காரனுக்கு எல்லாம் மஞ்சளாக தெரிகிற மாதிரி நம்ம லவ் ஃபீவர் ரொம்ப அதிகமாகிடுச்சோ? யார் பார்த்தாலும் மாமா மூஞ்ச மாதிரி இருக்கு. ஹே, அவன் எதுக்கு இங்கே வர போகிறான்? அந்த கரடி பையலுக்கு ஒழுங்காக ஐ லவ் யூ சொல்ல தெரியாது. பக்கத்தில் இருக்கிறது நம்ம அண்ணன் மூஞ்ச மாதிரி இருக்குது. ஐயோ, எங்கள் அண்ணன் மூஞ்ச மாதிரியே இருக்கே. எதுக்கு அண்ணிக்கிட்ட கிராஸ் செக் பண்ணுவோம். அண்ணியாரே அடியே, என்ன நீ ஏன் இப்படி உட்காண்ட்ருக்க? அண்ணி, அது உங்கள் அண்ணன் தானே? அப்போ உனக்கும் என் அண்ணன் முகம் மாதிரியா தெரியுது? அப்போ என்னது இது, அவங்கள மாதிரியே இருக்கு. வச்சா ரொம்ப கன்ஃபியூஷன். பார்த்தியா இப்படி உறைஞ்சி போயிருக்காருங்கன்னு. ஹாய், இந்த வாய்ஸ் இங்கே நான் கேட்ட மாதிரி இருக்கே. இரு அண்ணி, எதுக்கும் கிட்ட போய் பார்ப்போம். ஆத்தாடி, அவனுங்க தானா?
இவங்க தான் மாப்பிள்ளையா? ஐயோம்மா! ஐயோ! அடியா நீ எங்கடி மயங்கி விழுற? உனக்கு தெரியாதா? படத்துலலாம் ஷாக்கிங் நியூஸ் சொன்னா பொண்ணு இப்படி தானே மயங்கி விழும். அது படத்துல இப் ம் இப்போ நம்ம பார்க்குற காட்சி உண்மைதானா? அட பாவிங்களா! எங்ககிட்ட சொல்லாம ஒரு நாள் ஃபுல்லா எங்கள டென்ஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹம். என்னப்பா பொண்ணுங்கள புடிச்சிருக்கா? அ மேற்கொண்டு பேசலாமா? ஆ எனக்கெல்லாம் அந்த பொண்ணு புடிக்கல. ஆ எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன புடிக்கலன்னுவ? ஆ என்ன நீ உங்க அண்ணன் என்ன புடிக்கலன்ட்டான்? என்னப்பா சொல்ற? அது ஒண்ணும் இல்ல. அ பொண்ணு தான் அ எப்படியாவது எங்க வீட்ல வந்து என்ன புடிக்கலன்னு சொல்லுங்கன்னு சொல்லுச்சு. அதான் சொன்னேன். அ மத்தபடி எனக்கு பொண்ண புடிக்கும்பா. அ பொண்ணுக்கு ஓகேனா, நாங்களும் ஓகே பண்ணல தான் இருக்கோம். இல்ல மச்சான்? ஆ, ஆ. அட பாவிங்களா! எங்க 2 பேரையும் ஏமாத்திட்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு இருக்குடா! அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தொரத்த, அவங்க 2 பேரும் ஐயய்யோ! காப்பாத்துங்க அப்பத்தா அப்படி ஏய், ஏய் விடுங்கடி, விடுங்கடி எங்கடி தொரத்துறீங்க? ஏன்டா, நாங்க உங்க பின்னாடி சுத்தும்போது எங்க அருமை தெரியல. இப்போ இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா? அதுவும் எங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோம்ன்னு சொல்லிட்டு, கடைசில நீயே வந்து நிக்கிறியா? என்ன சொன்ன? உனக்கு என்ன புடிக்கலையா? ஏய்! நீ தாண்டி சொன்ன, எப்படியாவது எங்க வீட்ல வந்து சொல்லுன்னு. அது நான் வேற எவனோ மாப்பிள்ளன்னு நெனச்சு சொன்னேன். நீயா இருந்தா நான் எதுக்கு வேணான்னு சொல்ல போறேன்? இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன பேச்சு? நான் அப்பத்தா கிட்ட பேசிக்கிறேன். ஆ அப்படின்னு சொல்லிட்டு பையனும் தாராவும் தான். அ அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அப்பத்தா காலுக்கு கீழ விழுந்துட்டாங்க. ஏய்! யார் அது? அப்பத்தா எங்கள ஆசீர்வாதம் பண்ணு அப்பத்தா. நீ ஆசீர்வாதம் பண்ணா தான் எங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆ என்னடி புதுசா கால்லலாம் விழுறீங்க? கால வாரி விடுறதுக்கா? அ என்ன அப்பத்தா இப்படி பேசுற? அப்பத்தா இதுவரைக்கும் நீ எங்க நல்லதுக்காக சொல்லி நாங்க எதாவது கேட்காம இருந்திருக்கோமா? அ இப்போ சொல்றோம். நீ என்ன சொன்னாலும் கேட்குறோம் அப்பத்தா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்த பண்ணி வச்சுரு அப்பத்தா. ப்ளீஸ், 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 ப்ளீஸ். ஆ என்னடி வர்றதுக்கு முன்னாடி கல்யாணமே வேணான்னு சொன்னீங்க? அ அது நாங்க வேற யாருக்கோன்னு நெனச்சோம். எப்போ எங்க மாமனுங்களுக்கு தான் எங்கள கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு தெரிஞ்சுச்சோ, இப்போலேருந்து நீ தான் எங்க குல சாமி. உன்கிட்ட தானே கேட்கணும். அப்பத்தா சீக்கிரமா கல்யாணத்த முடிச்சு வச்சுரு. ஆ ஏன்டி? ஆ உன் பேரனுங்கள நம்ப முடியாது. ஒரு வேளை திடீர்னு மனசு மாறிட்டாங்கன்னா? அதனால தான். ஆ அது சரி. மாமனுங்களுக்காக கால்ல விழுற அளவுக்கு வந்துட்டீங்களா? டேய்! குடுத்து வச்சவங்கடா நீங்க. அப்பதா அவனுங்க கிட்டலாம் பேச்சே கிடையாது. நீ முடிவு பண்ணிட்டல, நல்ல நாளா பார்த்து கல்யாணம் பண்ணி வையி. சரிடி பண்றேன். இப்போ பொண்ணா லட்சணமா அடக்க ஒடுக்கமா போய் உட்காருங்க பாப்போம். அப்படி உட்காந்து எங்களுக்கு பழக்கமே இல்லையே. என்னது? இதோ போய் உட்காருன்னு சொன்னேன் அப்பதா. அ அதுக்கப்புறம் என்ன ஃபைனலி 2 ஜோடியும் ஒன்று சேர்ந்துருச்சு. அப்பத்தா தலைமையில 2 ஜோடிக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. 2 ஜோடியும் லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்ட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். இது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெட்டர் ஸ்டோரியோட உங்கள மீட் பண்ணுறேன். பாய்.